Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா History 2023 கான previous year questions தான் பார்க்க போறோம். First question, இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது அப்படினா அரிக்கமேடு. பாண்டிச்சேரி அப்படினாவே அரிக்கமேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலிந்த பன்காவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? மலிந்த பன்காவை எழுதியவர் நாகசேனர். அஸ்வகோஷர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன எழுதியிருப்பாரு? புத்த சரிதம் எழுதினது அஸ்வகோஷர். நெக்ஸ்ட், புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சேரர்களோட தொடர்புடையது தான் இந்த புகழூர் கல்வெட்டு. சேரர்களோட துறைமுகம் பார்த்தோன்னா தொண்டி முசிறி சேரரோட துறைமுகம். சேரரோட தலைநகர் வஞ்சி, அதாவது கரூர். ஓகேவா? சேர அரசர்களை பற்றி கூறும் சங்க இலக்கியம் எதுன்னா பதிற்றுப்பத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இணை சரியாக பொருந்துகின்றன? ஃபர்ஸ்ட், இத்மத் உத்தௌலா கல்லறை நூர்ஜஹான் என்பது கரெக்டு. சம்பலில் உள்ள மசூதி பாபர் கரெக்டு. ஜிம்மா மசூதி ஷாஜகானும் கரெக்டு. 1, 2, 3மே கரெக்டு. நாலாவது பானிப்பட்டில் உள்ள காபில்பாக் மசூதி அவுரங்கசீப்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா அது பாபர் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? கூற்று காரணம். கூற்று, 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார் என்பது கரெக்டு தான். இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழிகளாகவும் இருந்தன என்பது கரெக்டு. கூற்று காரணம் கரெக்டு. ரெண்டுமே அதற்கான விளக்கம். நெக்ஸ்ட், திரும்பவும் ஒரு கூற்று காரணம். சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்றது கரெக்டு. உலோக நாணயங்கள் உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. அப்போ அதாவது கூற்று கரெக்டு, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அரச்சலூர். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த அரச்சலூர் கல்வெட்டு இந்த அரச்சலூரில் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எங்கே இருக்குது அந்த அரச்சலூர் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த அரச்சலூர். அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இசை கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா அது குடுமியான் கல்வெட்டு. அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருளை எந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னா ஸ்ராய் அடில் இடத்துல அந்த பிளேஸுக்கு தான் கொண்டுட்டு வரணும். அடுத்த கொஸ்டின், விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார். யார் பெரிய அணையை கட்டியிருப்பாங்க அப்படின்னா 2ஆம் புக்கர் தான் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டியது 2ஆம் புக்கர். அடுத்த கொஸ்டின், முகலாய பேரரசர் அவுரங்கசீபிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திடப்பட்டது யார் அப்படின்னா ஜெய்சிங். அவுரங்கசீப் பதிலாக ஜெய்சிங் தான் கையெழுத்திட்டிருப்பார் இந்த புரந்தர் உடன்படிக்கையில். யாரோடனா சிவாஜியோட. அந்த புரந்தர் உடன்படிக்கை எந்த வருஷம்னா 1665 தான் புரந்தர் உடன்படிக்கை. விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசவைக்கு வரவழைத்தார் என்பது கரெக்டு. விஜயநகர பேரரசு 1ஆம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது என்பதும் கரெக்டு. ஹரிஹர புக்கர் 2 பேருமே தான் நிறுவிருப்பாங்க. அப்போ அதுவும் கரெக்டு. 2, 3 கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. நாலாவது பார்த்தோன்னா விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன என்பதும் தவறு. 2, 3 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடுக. சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாம், கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது தான். ஹரப்பா எழுத்து வாசிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிட்ட நகர கலாச்சாரம் ஆகும்ன்றது கரெக்டு தான். அது ஒரு நகர கலாச்சாரம் தான். சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகள் பயன்படுத்தினர். அளவை முறைகள் நிறைய இருக்கும். அதுக்கு பார்த்தோன்னா 1:2:4:8 அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகலையா, அந்த மாதிரி அளவு முறைகள் கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 1, 2, 3மே கரெக்டு தான். நாலாவது பார்த்தோன்னா
சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரும்பும் தெரியாது, குதிரையும் தெரியாது இல்லையா? அப்போ அது மட்டும்தான் தவறு. அடுத்த கொஷின், இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது. இதனை கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் மூன் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட், காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா காகர். காளிபங்கன் எங்க இருக்க? ராஜஸ்தான்ல இருக்கும் இல்லையா? எந்த ஆற்றங்கரையிலாம்? காகர். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். குதுபுதீன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் இந்தியாவில் துர்க்கிய ஆதிக்கத்தினை உண்மையாக நிறுவியவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக் தான் கரெக்டு. அவர் தான் 40 குழுவை ஏற்பாடு செய்தார்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. ஏன்னா 40 குழு வந்து யார் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா இல்துமிஸ் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. தேர்ட் ஒன், அவர் குதுப்பினார் கட்டிடத்தின் கட்டுமான பணியை தொடங்கினார். கரெக்டு தான். அவர் தான் வந்து குதுப்பினார் வந்து கட்டத்துக்கு தொடங்கியிருப்பாரு. முடிச்சது தான் வந்துட்டு இல்துமிஸ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. அப்போ 1, 3 கரெக்டு, 2 மட்டும்தான் தவறு. அடுத்தது கூற்று காரணம். கூற்று வந்து அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார் என்பது கரெக்டு தான். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினது அக்பர் தான். காரணம் வந்து இந்த முறை ஈரானில் இருந்து கடன் வாங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அது வந்து பாரசீக நாட்டில் பின்பற்றின ஒரு முறை தான். அது வந்து ஈரான் கிடையாது. ஓகேவா? அப்போ 1 சரி, 2 வந்து தவறு. அடுத்த கொஷின், விஜயநகர நகரத்தின் சுற்றளவு 60 மைல் என்று குறிப்பிடப்படும் வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா நிக்கோலா காண்டி. விஜயநகர நகரத்தின் சுற்றளவு 60 மைல் என குறிப்பிடப்படும் வெளிநாட்டு பயணி வந்துட்டு நிக்கோலா காண்டி. இந்திய வர்த்தகர்கள் பர்மாவில் இருந்து இந்தோனேஷியா வரை பயணம் செய்த பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்வர்ணபூமி. ஸ்வர்ணபூமி. ஓகேவா? அடுத்து தவறான கூற்றை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பயன்பாட்டு கூறுகள். இதை வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தற்கால இந்தியாவில் சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. சிந்து நாகரிக கால் சக்கர மண்டபங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். விலையுயர்ந்த கற்களில் இருந்து பாசிமணி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. 3மே கரெக்டு. கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும் தான் கேட்டிருக்காங்க. டி தான் வந்து ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், அக்பரின் அரசவையில் மிகவும் பிரபலமான எழுதுபவர் முகமது ஹுசைன் காஷ்மீரி ஆவார். அவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஜாரின் கலாம். கலம்னு இருக்கு, ஜாரின் கலம். சிவாஜியின் வாரிசுகளை சரியாக காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? சாம்பாஜி தான். ஓகேவா? சாம்பாஜி. அடுத்து முதலாம் ராஜராஜன், அடுத்தது 2ஆம் சிவாஜி, அடுத்தது முதலாம் ஷாகு, லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ராம்ராஜா. அப்போ 4, 3, 2, 1, 5. திவானி கோஹி என்ற விவசாயத்துறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் தான் வந்துட்டு இந்த திவானி கோஹி அப்படின்ட்டு விவசாயத்துறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். நம்ம திவானி மண்டி கூட பார்த்துருக்கோம். திவானி மண்டி அப்படின்னா அது ஒரு அங்காடி சீர்திருத்தம். அதை வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி பண்ணிருப்பார். அந்த மாதிரி இது ஒன்று. அடுத்து கூற்று காரணம். குப்தர் கால இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலை சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியன இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். 2மே கரெக்டு தான். ஆனால் அதற்கான விளக்கம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கலை இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பெண்களோட நிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கூற்றுக்கான காரணம் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கியமாக ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்கள் புறக்காவல் நிலையமாக இருப்பது எதுன்னு பார்த்தோன்னா ஷார்டுகை தான். ஆப்கானிஸ்தானவே ஷார்டுகை தான். ஓகேவா? இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதோட எல்லைகள் இருக்குல்ல, அது பார்த்தோன்னா வடக்கில் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் ஷார்டுகை வரும், மேற்கில் வந்து சுட்கோட்டோன்ஜோர், கிழக்கில் வந்துட்டு ஆலம்கீர், தெற்கில் வந்துட்டு டைமாபாத். இது 4 வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த பிளேசஸ்.
அடுத்த கொஷின் 1425 வரை டேஸ் பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது அப்படின்னா குல்பர்கா தான் வந்துட்டு 1425 வரைக்கும் தலைநகராக விளங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிடாரா அந்த தலைநகரத்தை வந்து மாற்றுவாங்க. யார் மாற்றுவாங்க அப்படின்னா முதலாம் முகமது வருவார் இல்லையா, அப்போ தான் அவர் தான் மாற்றுவார். விஜயநகர அரசோட நீண்ட காலம் போர் புரிந்தவரும் அந்த முதலாம் முகமது தான். அடுத்தது கிபி 2ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டின் காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தின் எந்த நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வாத் நகர். அடுத்த கொஸ்டின், இரண்டாம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரமஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஹேமு தான் வந்துட்டு இந்த ராஜா விக்ரமஜித் அப்படின்ற பட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டாராம். எப்போனா இரண்டாம் பானிபட்டுக்கு முன்னாடி. இரண்டாம் பானிபட் போர் எப்போ நடந்தது? 1556 வந்து நடந்திருக்கும். யார் யாருக்கும்? அக்பருக்கும் ஹேமுக்கும் இடையில தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். யார் வந்து தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா பீர்பால் தான் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார். தீன் இலாகி அப்படின்னா ஒரே மதம், அதாவது கடவுள் வந்து ஒருத்தவரே அப்படின்ற ஒரு சமம் தான், எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அக்பர். அதை ஏற்றுக்கொண்டவர் வந்துட்டு பீர்பால். அடுத்த கொஸ்டின், ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டையும் பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்துட்டு அக்பரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின், மேட்சிட்டு அல்பெருனி வந்துட்டு தாரிக் இ ஹிந்த், மின்கஜ் சிராஜ் வந்துட்டு தாபத் உல் நாசிரி அப்படின்ற புக் எழுதியிருப்பார். அமீர் குஸ்ரு கிரண் உஷ் சதேயின் அப்படின்ற புக் எழுதியிருப்பார். பரணி வந்துட்டு தாரிக் ஃபெரோஸ் ஷாக்கின்ற புக்கை எழுதியிருப்பார். 4, 3, 1, 2 தான் கரெக்டு. அடுத்த கொஷின், மைத்ரகா குலாம் குஜராத்தில் ஒரு அரசை அதன் தலைநகரான டேஸில் நிறுவியது. அது விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறியது அப்படின்னா வந்துட்டு வல்லபி அப்படின்ற இடம் தான் வந்துட்டு விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறியிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஹரப்பன் எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவியலின்படி அமைந்துள்ளது என்று யாருடைய கூற்று அப்படின்னா R.S. சர்மா தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்துச்சந்தையை கண்டுபிடித்தார் அப்படின்னா கால்வெல் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டுள்ளன அப்படின்னா பல்லவர் காலம். நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை அந்த முறைகள்லாம் யார் காலத்தில் வந்து பின்பற்றப்பட்டாங்க அப்படின்னா பல்லவர் காலம். நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். யார் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தாங்க அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர் தான். இந்த முதலாம் குமாரகுப்தர் தான் வந்துட்டு சக்கராதித்யர் என அழைக்கப்படுறவரும் இந்த குமாரகுப்தர் தான். யார் இந்த பல்கலைக்கழகத்தை வந்துட்டு இடிச்சிருப்பாங்க அப்படின்னா அது வந்து பக்தியார் கில்ஜி தான் வந்துட்டு அழிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம், சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்ததுங்கிறது கரெக்டு தான். ஓகேவா, சிந்து கங்கை சமவெளி வந்துட்டு பஞ்சாப்லேருந்து இங்கே வங்காளம் வரைக்குமே பரவி இருக்கும். இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாகின அப்படின்றது கூற்று கரெக்டு. இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது அப்படின்றதும் கரெக்டு. கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு, அதற்கான சரியான விளக்கமும். அடுத்த கொஷின், பிஜப்பூரில் அதில்ஷாகி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா யூசப் அதில்ஷா. நெக்ஸ்ட், குஜராத் மொழியில் லோத்தல் என்பதின் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத் அப்படின்னா இறந்த அப்படின்றதான் மீனிங். ஹரப்பா நகரத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எதுனா இரும்பு தான் உங்களுக்கு தெரியாது. ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை எந்த இயர்? 1826 1826 வந்துட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் ஹரப்பா விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட்டு, ஷூ டைனாசிட்டி ஃபவுண்டட் பை யார் வந்து இந்த ஷூ இருக்கு இல்லையா, ஷூ டைனாசிட்டி வந்துட்டு யார் வந்து நிறுவிருப்பாங்க அப்படின்னா ஷெர்ஷா தான்.
ஷெர்ஷா தான் வந்து சூர் வம்சத்தை நிறுவியவர். இந்த ஷெர்ஷா வந்துட்டு பரித் அப்படின்ட்டு அவரோட பேர் வந்துட்டு பரித்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்தது, இந்த அஷ்டபிரபந்தம் ஆஃப் சிவாஜி கேபினட் சீஃப் ஜஸ்டிஸ் வாஸ் கால்ட் ஆஸ் ஏ, அதாவது அங்கே தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு என்னன்னு வந்து அழைப்பாங்க. யாரோட அவையில் அப்படின்னா சிவாஜியோட அவையில் தலைமை நீதிபதியை என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னா நியாயதீஸ் அப்படின்னு தான் வந்துட்டு அழைப்பாங்க. அவரோட சிவாஜியோட அவையில் தான் வந்துட்டு அஷ்டபிரதான் அப்படின்ற ஒரு அவை இருக்கும் இல்லையா, 8 அமைச்சர்கள் கொண்டது, அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. நெக்ஸ்ட்டு, டூரிங் டெல்லி சுல்தானேட் பீரியட் கராஜ் வாஸ் எ டைப் ஆஃப் டேக்ஸ் லிவைட் ஆன். காராஜ் அப்படிங்கிறது எந்த வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சுரல் லேண்டோட வரி தான், அது ஒரு நிலவரி. டெல்லி சுல்தான் இருக்காங்க இல்லையா, அவங்க பீரியடில். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாமினி கிங்டம்? பாமினி கிங்டமோட நிறுவியவங்க யார் அப்படின்னா, பாமினி அரசு வந்து யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா அலாவுதீன் ஹாஷன் பாமினி ஷா தான் வந்துட்டு நிறுவியிருப்பார். இவர் தான் வந்து அதில் இல்லைனா ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவரை. இவர் தான் வந்துட்டு அலெக்சாண்டர் 2 அப்படின்ட்டு காயினில் வந்துட்டு அவரோட நேமை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்து இந்த வீடியோவில் 2023க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.